ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் மாதிரி தப்பு இருந்தா சாரி. ஸோ இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். கப்பி ஸ்டாக் வந்துருச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே சொல்கிறது தான் மாறி. ஸோ நம்மக்கிட்ட நல்ல ஸ்டாக்லாம் வந்துருச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம திராட்சை கொடியில் கொத்து கொத்தாக காய் காய்க்குன்னு சொல்லி எங்கள் பாட்டி ஏமாற்றிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, கோவமாக இருக்கேன். சரி விடுங்க, நம்ம வேலைக்கு வந்துடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ் வந்து நமக்கு ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ வந்த உடனே என்னடா தொட்டிக்குள்ளே தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட வாங்கினாலும் சரி, இல்லை வேறு யார்கிட்ட வாங்கினாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது டெம்பரேச்சர் செட் பண்ணணும். ஸோ டெம்பரேச்சர் செட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வாட்டருக்கும் அவங்க அனுப்பி விடுற வாட்டருக்கும் வந்து டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரே லெவலில் வந்து நம்ம கொண்டு வரணும்னா அங்கேருந்து வர ஃபிஷ்ஷை அப்படியே பேக்கெட்டோட தூக்கி நம்ம வாட்டரில் வந்து வச்சிடணுங்க. எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் வச்சிங்கன்னா போதுமானது. ஸோ என்னோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளும் அதே மாதிரி தாங்க. இதில் நல்லா டெம்பரேச்சர் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு 10 நிமிஷம் சேர்த்தியே 30 நிமிஷமாக வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிளாஸ்டிக் டப்பில் வந்து விட்டுட்டோம். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கப்பின்னு கேட்டிங்கன்னா அந்த கோழி கப்பி தாங்க. அதனால தான் இந்த கோழி கப்பி வந்து மார்க்கெட்டில் வந்து நல்லாவே மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதனால தான் இந்த கோழி கப்பி ஸ்டாக்கு குறையாமல் நம்ம வச்சுருப்போம். ஆனால் அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக சொல்லியிருந்தார், இது ப்ளூ டைலாக வரும்னு சொல்லிட்டு. எனக்கு சத்தியமாக இதோட பேர் தெரிலங்க. அவர்கிட்ட நான் கேட்கவும் மறந்துட்டேன். நல்லா இருந்தது அனுப்புங்க ப்ரோன்னு சொல்லிட்டேன். இது என்ன வெரைட்டி தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கோழி கப்பியுமே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் தான் இருக்குது. இது குட்டி போடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு வயிறு வந்து கொஞ்சம் குண்டாக இல்லைங்க, ஸ்லிம்மாக தான் இருக்குது. ஆனால் ஆரஞ்சு கலரில் வந்து ஃபிஷ்ஷை வந்து அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுவுமே சூப்பராக அனுப்பியிருக்காரு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மொத்தம் 7 வெரைட்டி ஆஃப் கப்பீஸ் வந்து அனுப்பியிருந்தாரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு அழகாக அனுப்பிடுறேன். ஸோ ஆரஞ்சு கலர் டெய்லில் செம்மையாக ஃபிஷ் அனுப்பியிருக்குன்னு சொன்னார். நானும் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு சூப்பராக அனுப்புவாருன்ட்டு. நிஜமாலுமே ஃபிஷ் வாங்கும்போது நம்மளும் நினைப்போம்ல, ஒருத்தர்கிட்ட சூப்பராக வந்திருந்தா ப்ரீடிங் சைஸில் இருந்தால் நல்லாயிருக்குன்ட்டு. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மேல் தாங்க. ஸோ மேல் பார்த்தீங்கன்னா சும்மா செம்மையாக டெய்லாம் பக்காவாக இருந்தது. நான் இன்னும் கொஞ்சம் வளைஞ்சின்னா பீட்டா ரேஞ்சுக்கு வந்துட மாட்டேங்குது. ஸோ நல்ல ஃபிஷ்ஷஸ்லாம் நல்ல இடத்துலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மகிட்டையுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக ஃபிஷ்ஷஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பீட்டா அண்ட் கப்பி, பிளான்ட்டு, மொய்னா, டேஃப்னியா கல்ச்சர்ஸ் எல்லாமே கையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணி எங்கேனாலும் 1 டே டெலிவரியில் சூப்பராக அமுச்சு விட்டுருவேன். அண்ட் இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நான் புதுசாக எனக்கு அமுச்சிருந்தார், இது நல்லாயிருக்கும் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். டெய்ல் வந்து ப்ளூ கலரில் வரும்னு சொல்லியிருந்தா. அப்படியே அவர் அனுப்பப்போ அப்படி தான் ப்ளூ கலர் தான் இருந்தது ஆக்சுவலாக. பட் என்கிட்ட வந்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கலர் மாறிடுச்சு. அவர்கிட்ட கேட்டப்போ அவர் அதை தான் சொன்னார். ஒரு 1 ஹவர் கழித்து பாருங்கன்னு சொன்னார். 1 ஹவர் கழித்து பார்த்தா செம்மையாக இருந்தது. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒருத்தர் ஃபிஷ்ஷை அனுப்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புனதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உடனே கேட்க வேண்டாம். ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்புனதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷஸ்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கிட்ட வாங்கினவங்களுக்கு இன்னுமே நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க மாறி ப்ரோவா அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தொட்டியில் வந்து பிளான்ட்டு போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிது. ஏன்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸெல் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் ஃபாக்ஸெல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டி செட் பண்ணி ஃபாக்ஸில் போட்டு வைங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஃபாக்ஸெலும் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஃபாக்ஸெலும் நம்மக்கிட்ட மூவிங்கில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க ஃபாக்ஸெல் பேக் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 50 ரூபாங்க. நான் மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா எல்லா பேக்குமே ஈச் 50 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கேன். மொயின் 50, வினிகிரில் 50, மைக்ரோவம்ஸ் 50, ஈஸ்ட் பாக்கெட்டும் 50. ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே 50 ருபீஸ்க்கு நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். கம்மியாக சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட பெஸ்ட்டாக சேல் பண்ணுறேன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு என்கிட்ட வாங்கினவங்களும் அதை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுற இருக்கவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம 20,000 பேர் வந்து ஒரு ஃபேமிலியாக சம்பாதிச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி ஒரு சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபர் வரும்போது நல்லா ஹாப்பியாக இருந்தேன். நமக்கெல்லாம் வருவாங்க அப்பா, என்னப்பா நம்ம வீடியோ பிடிக்குமா அப்படின்லாம் நினச்சேன். பட் யோசிக்கும் போது காலம் கடந்து ஓடும் அப்படிங்கிற மாதிரி யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரணும். நான் பூனையெலாம் இல்லை, யானை இல்லை, எலிக்குட்டி மாதிரி தான். ஸோ எனக்கு நல்லாவே க்ரோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்களால் மட்டும்தான் வந்து நான் அதை என் முன்னாடியே நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள்லாம் நான்லாம் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கும் சான்ஸே இல்லை. ரொம்பலாம் வளரலைங்க, ஏதோ அடுத்தடுத்து உங்களோட பிளஸ்ஸிங்னால் வளர. அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கோய் நம்ம வந்து ரீசெண்டாக எடுத்து வீடியோ கூட போட்டிருப்போம். இது குட்டி போடும், அப்போ குட்டி போடும், இப்போ குட்டி போடும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன்.
இது குட்டி போடாதாட்டுக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. இதோட என்னோடய ஃபேவரட்டுங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம வாங்கியிருந்தோம், நல்லா இருந்தது. இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு அழகான ஃபிஷ்ஷாக ரேர் கலெக்ஷனாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன ரேர் கலெக்ஷன் கப்பி வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ பீஸே 10 ரூபா தான். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு தொட்டி அழகாக இருக்கணும்னா இந்த மாதிரி செட்டப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, அந்த சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்களா, அப்படியான சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஐயையோ பிடிச்சிருக்கு. இதுதான் நம்ம கோடு வேடே. ஸோ இந்த கோடு வேடை எங்கே ப்ரோ கமெண்ட்டாக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபிஷ் மை கேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஐடி வச்சுருக்கோம். இன்ஸ்டாகிராமில் சர்ச்சிங்கிற ஆப்ஷன் போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஃபிஷ் மை கேர் அப்படின்னு சேனல் நம்ம போட்டிங்கன்னா டக்குன்னு முன்னாடி பின்னாடி ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஷோ ஆகும். ஸோ அங்கே போயிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் அவங்க தம்பிங்களுக்கோ ஃப்ரெண்டுங்களுக்கோ ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே மெசேஜுக்குள்ளே வந்துருங்க. ஐயையோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பிடிக்காட்டியும் பரவாயில்ல, என் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி. இந்த கோடு வேற கரெக்டாக நம்ம ஃபிஷ் மை கேர் சேனல் அஃபீஷியல் பேஜில் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் கரெக்டாக சொன்னவங்களுக்கு ஃபிஷ் வாங்குற எல்லாருக்கும் ஃப்ரீ டெலிவரி.